மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம். லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண கஷ்டமா இருக்குதா? அப்போ இந்த ரீல மிஸ் பண்ணாதீங்க. பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வேர்டை வச்சு லென்த்தி சென்டென்ஸ் பண்ணும்போது ஈஸி ஆயிடும். அதை வச்சு ஹிந்திய ரொம்ப சுலபமா கத்துப்பாங்க. Now let's go into the reel. ஒரு verb யூஸ் பண்ணிருக்கேன், கா, eat. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், imperatives, கட்டளை, அந்த இதை வச்சு நான் அந்த வேர்போட கான்ஜுகேஷனோட நான் பண்ணி காமிக்கிறேன். தூ வந்தா கா, தும் வந்தா காவோ, ஆப் வந்தா காயே. ஃபர்ஸ்ட் இஸ் கா, அடுத்தது தும் காவோ, நீ சாப்பிடு. அடுத்தது தும் ரோட்டி காவோ, இங்க நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட சேர்த்திருக்கேன். தும் ரோட்டி காவோ, நீ ரோட்டி சாப்பிடு. அடுத்தது தும் ஜல்தி ரோட்டி காவோ, நீ சீக்கிரம் ரோட்டி சாப்பிடு. எப்படி தமிழ்லயும் அப்படியே வருது பாருங்க. தும்னா நீ, ஜல்தினா சீக்கிரம், ரோட்டினா ரோட்டி சப்பாத்தி, காவோ அப்படின்னா சாப்பிடு. நெக்ஸ்ட் தும் ஜல்தி சே கரம் ரோட்டி காவோ. இப்போ இங்க எக்ஸ்ட்ரா வேர்ட் கரம், அதுக்கு ஜல்தி சே சீக்கிரமாக சூடான சப்பாத்தி ஒரு ரோட்டி சாப்பிடு. ஸோ எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம், இது போல நம்ம ஒரு ஒரு இதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா அப்படி கூட நம்ம வந்து ஹிந்தி பேச கத்துக்கலாம். சரி, இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இதை விட யார் மேடம் சொல்லி கொடுப்பாங்க? இது கூட புரியலன்னா நான் எதுக்கு? நீங்க இன்னொரு வேர்ப் எடுத்துக்கிட்டு இதே போல ஒரு சென்டென்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க, நீங்க அதுல சக்சஸ் அடைஞ்சீங்களா இல்லையான்னு. இந்த ரீல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உடனே சேவ் பண்ணிக்கோங்க. உங்க போல ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றத மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாவ் அ நைஸ் டே.